தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எப்போது அமலுக்கு வரும் என்பது குறித்து தமிழக தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியுடன் எமது செய்தியாளர் ராஜா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்று மாலை 3 மணியளவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. டெல்லியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி. சார் வணக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் MCC அமலில் வந்துவிடும். எது போன்ற நடைமுறைகளை அரசு பின்பற்ற வேண்டும்? MCC பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பறக்கும் படை அமைத்திருக்கோம். ஏதோ ஒரு அதுல ஏதோ வயலேஷன் தான் அதை செக் பண்றதுக்கு என்னென்ன நடக்குதுன்னா, இப்ப ஸ்கீம்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது. இது இருக்கிறது இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சுவர் விளம்பரம் எல்லாம் இருக்கு. அது பர்மிஷன் வாங்கி தான் பண்ணோம். இப்ப அர்பன் ஏரியால பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இல்லாம ஒரு யாருக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, புது ஸ்கீம் தொடக்க முடியாது. அது நிறைய ஒரு பெரிய பட்டியல இருக்கு. அது இப்ப அமலுக்கு வரும். அந்த என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பட்டியல் இருக்கு. அதை இப்ப அமலுக்கு உடனுக்குடன் வரும். இப்ப தேர்தல் ஆணையம் இதை எப்படி கண்காணிக்கும் சார்? இப்ப கண்காணிக்கிறதுக்கு நம்ம எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவு கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு 700 ஒவ்வொரு தொகுதியில 3 பறக்கும் படை ஆரம்பியிருக்கோம். அவங்க கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் வந்தாலும் அவங்க கிட்ட SMS போயிட்டு SMS அனுப்பிச்சு அவங்க உடனுக்குடன் ஆக்ஷன் எடுக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்க தன்னால ஒரு ரவுண்ட்ஸ் அடித்து ஆக்ஷன் எடுக்கணும். அது மீன்ஸ் அதை இது மாதிரி ஏதோ வயலேஷன்ஸ் இருந்தா. இப்போது சமீபத்தில் தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் கடும் மழை வெள்ளம் ஏற்பட்டது. அங்கே நிவாரணம் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக 5000 ரூபாய் பாதி பேர் கொடுத்துட்டாங்க, இன்னும் பாதி பேருக்கு கொடுக்காம இருக்கு. அப்படி இருக்கும்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த 4 மாவட்டங்களில் மழை பாதித்த மாவட்டங்களில் 5000 ரூபாய் மீதி பணம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அது தேர்தல் நடத்தை விதிமுறைகள்ல கட்டுப்பாடு உண்டு? அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல அதை கிளாரிபிகேஷன் கேட்டா நம்ம அதுக்கு தெளிவுபடுத்துறோம். இந்த தேர்தல் இது முடிவுரை இண்டிவிஜுவல் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் யாரும் இப்ப செயல்படுத்த முடியாது. குறிப்பாக ஜெனரல் இது விதிமுறை குறிப்பாக ஏதா இருந்தா அவங்க இது தெளிவுரை கேட்டாங்க, நம்ம அவங்க தேர்தல் ஆணையத்திட்டு இதை வாங்கிட்டு அவங்களுக்கு அனுப்புவோம். சிறப்பான மதிப்பு. சிறப்பான. நன்றி சார்.